ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி சண்டே. வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன் நான். இது வெறும் காரக்குழம்பு. இது என்னடா காரக்குழம்பு காட்டுறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வருது பாருங்கள். சுடு சுட ஆவி பறக்க இட்லி, சாதம், பலன்னு சாதம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக செம்மையாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ அப்போவே எடுக்கல, ஆனால் லைவ் போட்டுட்டு இருந்தேன், அதனால் எடுக்க முடியல. அதனால் இப்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி குழம்பு இது எல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு தேவை ஒரு ஃப்ரைட்டு இந்த மாதிரி ஏதாவது குடிக்கணும் இல்லைங்களா? அவ்வளோ அந்த ஃப்ரைட்லேயும் பல பிரச்சனை இருக்குது. நீங்கள் இதை சாப்பிடுங்க. சுடுதண்ணி பாருங்கள், சுடுதண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுட்ருக்கேன், பச்சை தண்ணியும் வச்சுருக்கேன். இது சுடுதண்ணி தான் நீங்கள் இப்போ குடிக்க வேண்டியது. சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிங்க, ஜீரணம் ஆகும் நல்லா. ஒரு குட்டி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது பெரிய வீடியோ இல்லை. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோன்ற சமையல் எப்படி இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தான் வச்சுட்டேன், சேர்வா மாதிரி கூட வைக்கல, குழம்பே வச்சுட்டேன். இது நாட்டுக்கோழி குழம்பு எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் சேர்வா மாதிரி வைக்காமல் குழம்பு. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் வைப்பீங்களா குழம்பு, இல்லை இன்னும் திக்காக வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். இவ்வளோ இருந்தால் தான் நாட்டுக்கோழி குழம்பு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் செய்யுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி சண்டே.